கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் தெரியுமா? ஒரு அறையில், ஒரு ரூம்ல ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் விட்டு தனிமையில் விட்டு வெளியே வரும்போது அவங்கள்ட்ட சொல்லுங்க, இங்க பாருப்பா, நான் இங்க கேமரா வச்சிருக்கேன், நீங்க எது செய்தாலும் இந்த அசைவுகளை நாங்கள் வெளியே இருந்து பார்ப்போம், நான் மட்டுமல்ல உலக மக்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தா அந்த உள்ள இருக்காங்கல்ல ஆணும் பெண்ணும், வாலிபர்கள், இளைஞர்கள் தப்பு செய்வாங்களா? சகோதரர்களே, அவன் அறிவுள்ள மனிதனாக இருந்தால், கண்ணியமானவனாக இருந்தால், நல்ல குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தால் அவன் ஏதாவது தப்பு பண்ணுவானா? அந்த பெண் ஆணை தீண்டுவாளா? அந்த ஆண் அந்த பெண்ணை தீண்டுவாளா? கண்டிப்பாக தீண்ட மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், மக்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாளைக்கு நாளை வெளியே வந்தால் எனக்கு தலைகுனிவு ஏற்படும். எதுக்கு காரணம் என்ன? கேமரா இருக்கு, மக்கள் பார்த்துருவாங்க. அன்பானவை சிந்தித்து பாருங்க, 24 மணி நேரம் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் பொய் சொல்றதை விடுறோமா? ஏமாத்துறதை விடுறோமா? அளவையில நிறுவையில மோசடி செய்து விடுறோமா? பாவம் செய்வதை விடுகிறோமா? குற்றம் செய்வதை விடுகிறோமா? சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார், கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஒரு கேமராக்கு இருக்கிற பயம் கூட அல்லாஹ் மேல வைக்கிறது இல்லை. கேமரா வந்து தப்பு செய்வீங்களாங்க நீங்க? அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஏன் போய்விட்டது? அல்லாஹ் பார்க்கிறான். எப்படி கேமரா மேல இருக்கிற பயம் கூட நம்ம அல்லாஹ் மேல வைக்காமல் இருந்தால் நம்முடைய ஈமான் என்னங்க? இது உறுதியான ஈமானா?